வணக்கம். நம்மில் நிறைய பேருக்கு ராத்திரி படுத்த உடனே தூக்கம் வர்றதில்ல இல்லையா? மனசு மட்டும் எங்கெங்கேயோ ஓடும், தேவையில்லாததெல்லாம் யோசிக்கும். ஆமாங்க. நல்ல இருட்டு, சரியான நேரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மன ஓட்டம் தான் பெரிய பிரச்சனை. கரெக்ட். இன்னைக்கு நாம டாக்டர் மெஹரின் காம்ஷியஸ் மின் புத்தகத்துல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. அந்த புத்தகம் தூக்கமின்மைக்கு என்ன காரணம் சொல்லுது, அப்புறம் அதுக்கு என்ன தீர்வுகள், பயிற்சிகள் இருக்குன்னு அலசுவோம். சரி. அப்போ முதல் விஷயமே, ஏன் இந்த மனசு இப்படி ஓயாம ஓடுது? ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது? காம்ஷியஸ் என்ன சொல்லுது இதுக்கு மூல காரணம்னு? ம். ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கவலை, அதுதான் முதல் எதிரி. அதாவது இந்த நெகட்டிவ் எண்ணங்கள், ஓவரா யோசிக்கிறது, பயம், பதட்டம், சில சமயம் சோகம் கூட. இதெல்லாம் நம்ம மூளையை ஆக்டிவா வச்சிருக்கு. அமைதியாக விட மாட்டேங்குது. ஓஹோ! கவலைப்படுறதுக்கும் தூக்கத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. நம்ம கவலையா இருக்கும்போது உடம்பு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு அலர்ட் மோடுக்கு போயிடும். ஆமா, ஆமா. அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மாதிரி சொல்றீங்களா? அதேதான். இதய துடிப்பு கூடும், மூளை இன்னும் சுறுசுறுப்பாகும், தசையெல்லாம் கூட கொஞ்சம் டைட் ஆகும். இது நம்ம தூக்கத்துக்கு தேவையான அந்த அமைதியான, ரிலாக்ஸான நிலைக்கு அப்படியே ஆப்போசிட். சரி, சரி. அப்போ இந்த காம்ஷியஸ் இந்த நிலைய மாத்துறதுக்கு உதவுதா? ஆமா, அதுல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. உடம்பையும் மனசையும் அந்த பரபரப்புல இருந்து அமைதிக்கு கொண்டு வரது. அப்போ அந்த காம்ஷியஸ் தெரப்பின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னது? அது எப்படி வேலை செய்யுது? கான்ஷியஸ் தெரப்பிங்கிறது மனச மையமா வச்ச ஒரு அணுகுமுறைன்னு புத்தகம் சொல்லுது. இது மூலமா ஆழ்ந்த தூக்கத்தை வர வைக்க முடியும்னும், முக்கியமா மூளைய குளிர்விக்கிற மாதிரி தியான பயிற்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. மூளைய குளிர்விக்கிறதுனா, அது என்ன டெக்னிக்கலா? அது ஒரு மாதிரி உருவகமா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஓவரா யோசிச்சு மனசு சூடாகுது இல்லையா, அந்த அதிகப்படியான சிந்தனை ஓட்டத்தை தியானம் மூலமா கொஞ்சம் கம்மி பண்ணி மனச அமைதிப்படுத்துற முயற்சி தான் அது. சரி, தியானம், மன அமைதியெல்லாம் ஓகே. ஆனா சிலருக்கு தோணும், இவ்ளோ பெரிய தூக்க பிரச்சனைக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு. கேட்கறதுல நியாயம் இருக்கு. கான்ஷியஸ் தெரப்பிங்கிறது ஒரு வழிதான். அது கூடவே நம்ம அன்றாட செய்யக்கூடிய சில சிம்பிளான விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. ஓ, உதாரணத்துக்கு? உதாரணத்துக்கு, எது நமக்கு உண்மையிலே முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துறது, நல்ல விஷயங்களை அப்பப்போ நினைச்சு பார்க்கறது, தேவையில்லாத கவலைய கொஞ்சம் தள்ளி வைக்க முயற்சி பண்றது, அப்புறம் மூச்சு பயிற்சி மாதிரி சில அமைதி பயிற்சிகள். சரி, இது பொதுவான டிப்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா குறிப்பிட்ட தூக்கம் வர்றதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் இருக்கா அதுல? இருக்கு. சில குறிப்பிட்ட பயிற்சிகள் சொல்றாங்க. ஒன்னு எண்ணிக்கொண்டே உணர்தல், அதாவது பாடி ஸ்கேன். பாடி ஸ்கேன் எப்படி பண்றது? நீங்க கண்களை மூடிக்கிட்டு உங்க கவனத்தை உங்க தலையிலிருந்து ஆரம்பிச்சு மெதுவா கழுத்து, தோள்பட்டை, கைகள், வயிறு, கால்கள்னு உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு பாகமா கொண்டு போகணும். அப்படி ஒவ்வொரு பாகத்தையும் உணரும்போது மனசுக்குள்ள இது இப்போ அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கணும். ஓ, கவனத்தை உடம்பு மேல திருப்புறது. ஆமா, மனசு எங்கெங்கயோ போறதை தடுத்து உடம்பு மேல கவனம் வைக்க இது உதவும். ஆனா அப்படி செய்யும்போது கூட மனசு வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடுமே? அது சகஜம்தான். அதுக்கு அடுத்த பயிற்சி உதவலாம். கவனமாக சுவாசித்தல். இதுவும் சிம்பிள் தான். மெதுவா கண்களை மூடி மூச்சை நல்லா ஆழமா இழுத்து மெதுவா வெளியே விடும்போது அந்த சத்தம், அந்த உணர்வு, அதை மட்டும் முழுசா கவனிக்கணும். மனசு எங்கேயாவது ஓடுனா பரவாயில்ல, மறுபடியும் மெதுவா கவனத்தை மூச்சு மேல கொண்டு வரணும். சரி, அப்புறம் மூணாவதா உடலை தளர்த்துதல்னு ஒண்ணு. ஆமா, அதுவும் மூச்சோட சேர்ந்ததுதான். ஒவ்வொரு தடவை மூச்சை வெளியே விடும்போதும் உடம்புல எங்கெல்லாம் இறுக்கமா ஃபீல் பண்றீங்களோ, உதாரணமா தோள்பட்டை, கழுத்து, முகம், அதையெல்லாம் மனசால தளர்த்த முயற்சி பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ற மாதிரி. ஆமா, கூடவே நான் பாதுகாப்பா இருக்கேன், என் உடம்பும் மனசும் இப்ப அமைதியா இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டா இன்னும் நல்லதுன்னு புக்காங் சொல்லுது. ஓகே, இந்த பாடி ஸ்கேன், மூச்சு கவனிக்கிறது, ரிலாக்ஸ் பண்றது, இதெல்லாம் செஞ்சா குறிப்பிட்ட நேரத்துல தூக்கம் வந்துரும்னு சொல்றாங்க. ஆனா ஒருவேளை இதெல்லாம் செஞ்சும் சிலருக்கு தூக்கம் வரலனா? நல்ல கேள்வி. இந்த பயிற்சிகள் ஒரு ஆரம்பம்தான். எல்லாருக்கும் இது மட்டுமே தீர்வா இருக்காதுன்னு புத்தகத்திலே சொல்றாங்க. சில சமயம் தூக்கமின்மைக்கு காரணம் இன்னும் கொஞ்சம் ஆழமான மனப்பிரச்சனையா இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி தேவைப்படலாம்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு காம்ஷியஸ் கிட்ட வேற ஏதாவது சப்போர்ட் இருக்கா? இருக்கு. யாருக்காவது தூக்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு மாதிரி வேணும்னா
கேம்சீஷியஸ் தெரப்பி முயற்சி பண்ணலானோ அதுக்கு டாக்டர் மெஹர் கிட்ட ஒரு இலவச ஆலோசனைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அந்த புக்ல தகவல் கொடுத்திருக்காங்க. சரி. அப்போ நாம இன்னைக்கு பேசினத சுருக்கமா பார்த்தா, கவலை தான் தூக்கத்தோட பெரிய எதிரி. அது நம்ம உடம்ப ஒரு மாதிரி உஷார் நிலையிலேயே வைக்குது. ஆமா. கேம்சீஷியஸ் சொல்ற இந்த பாடி ஸ்கேன், மூச்சை கவனிக்கிறது, உடம்ப ரிலாக்ஸ் பண்றது மாதிரியான பயிற்சிகள் அந்த உஷார் நிலைய மாத்தி மனசையும் உடம்பையும் தூக்கத்துக்கு தயார்படுத்த உதவுது. கரெக்ட். அதே சமயம் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. சிலருக்கு இது போதும், ஆனா பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு, இல்ல ரொம்ப தீவிரமா இருக்குன்னா ஒரு நிபுணரை பார்க்கறது தான் சரின்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி இதுதான். நம்ம அன்றாட சின்ன சின்ன கவலைகளால வர்ற தூக்கமின்மைக்கு இந்த மாதிரி சிம்பிளான மனப்பயிற்சிகளே போதுமானதா? இல்ல கொஞ்சம் ஆழமான பிரச்சனைகளுக்கு எப்போதுமே ஒரு ப்ரொஃபஷனல் உதவி தேவைப்படுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை எல்லோருக்கும் நிம்மதியான உறக்கம் கிடைக்க வாழ்த்துகள்.